Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த ஓலா ஊபரை அர்ஜென்ட் புக் பண்ணா என்னென்ன உருட்டு பண்றாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஊபர் டிரைவர் சார். ஊபர் சொல்லுங்க சார். எங்க சார் போனது? சார் இங்க நம்ம பக்கம் தான் சார், எக்மோர் சார். எக்மோர் போயிட்டு டிராப்பா? ஆமா சார், டிராப் மட்டும் தான் சார். எத்தனை பேர் சார்? 3 பேர் தான் சார். 4 பேர் சார். எப்படி 2800 வரும் சார்? ஏன்னா 2800 தண்ணி 800 வரும். 2800 வருங்களா? ஆமா சார். ஆனா நமக்கு காமிக்க அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு காமிக்குது சார்? நமக்கு உங்களுக்கு எவ்வளவு சார் காமிக்குது? எனக்கு எவ்வளவு காமிக்கல சார். மழை டைம்ல ரிஸ்க் எடுத்து ஓட்டுறோம் சார். சாதாரண டைம்ல அவன் சொல்ற மாதிரி எழுதுவான். ஓகேவா? தண்ணி ஆக்சுவலா இப்போ 919 ரூபா காமிக்குது. சரி, நீங்க ரவுண்டா ஒரு 1000 கேட்டாலும் கூட ஓகே பண்ணிக்கலாம். ஆனா நீங்க கேக்குறது வந்து 2800 ரூபாய் கேக்குறீங்க சார். 1000 கொடுத்து போகலாம், ரிஸ்க் எடுத்து போறது அப்படின்னா சார். நாங்களும் ரிஸ்க் எடுத்து வரோம். இப்போ அவங்க கம்பெனி கொடுக்கலன்னா அப்ப எதுக்கு சார் நம்ம நீங்க சரி சார், அது உங்களோட பிரச்சனை சார். அப்ப நீங்க கேன்சல் பண்ணிடுங்க சார். கேன்சல் பண்ணிடுங்க சார். 700 சம்திங் காமிச்சு சார். எப்படி எவ்வளவு எதிர்பார்க்கீங்க நீங்க? சார் இது உங்களுக்கு கொஞ்சம் நம்ம கஷ்டத்துல தான் நம்ம புக் பண்றோம், அர்ஜென்ட்டுக்கு போறது. இதே மாதிரி நீங்களே இதே மாதிரி பண்ணீங்கன்னா இல்ல. இப்போ மழை எல்லாமே வருது அப்படிங்கறதுக்காக வேண்டி நீங்க டிமாண்ட் பண்றீங்களா? கஷ்டத்துல உள்ளவங்க எல்லாத்தையும் இது பண்றீங்களா நீங்க? சார் இப்போ ஃபேர் கம்மியா போடுறதுனால அது ஓலா கம்பெனி மேல ப்ராப்ளமா இல்ல எங்க மேல ப்ராப்ளமா சொல்லுங்க. நீங்க இதே மாதிரி பாவப்பட்டவங்களை வந்து கஷ்டப்படுத்துறீங்க சொல்லுங்க. ஏன்னா கம்பெனி வந்து கம்மியா போட்டாதான் புக்கிங் போடுறாங்கன்ட்டு ஆளாளுக்கு மாத்தி மாத்தி சார் இப்போ சார் இங்க இருங்க. இல்ல சார், நம்ம லோக்கல் உள்ள ஆட்டோக்காரங்க வந்து அதிகமா கேக்குறாங்க அப்படின்றதுனாலதான் இப்ப ஓலா ஊபர்ங்கிறது நீங்க கொண்டு வந்தாங்க. நீங்க புக்கிங் போட்டீங்க, நான் எடுத்துருக்கேன். நான் உங்ககிட்ட சொல்றேன், இந்த மாதிரி எனக்கு ஃபேர் கம்மியா இருக்கு, சரி சார், அது ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஏதாவது கேட்டாங்கன்னா உங்களால சரி இப்போ நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க ஹெல்ப் பண்ணணும்னா நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க இவ்வளவு டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. 1200 ரூபாய் டபுள் ஆஃப் காஸ்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க கேன்சல் பண்ணிடுறேன். அப்ப நீங்க கேன்சல் பண்ணிருங்க சார். நான் ஓலா கம்பெனில நான் பேசிடுறேன் சார். நான் நீங்க கேன்சல் பண்ணிருங்க சார். ஓகே சார். உங்க நேம் சார்? தலைவா, இவ்வளவு மேட்டர் இருக்கு. ஓலால புக் பண்ண ஊர்ல புக் பண்ணா கமிஷன் அமௌண்ட் எடுத்துப்பான். இப்போ அவனுக்கு தனியா கால் பண்ணிட்டு அவங்க நம்பர் எனக்கு தெரியாது. அவங்க நம்பர் நமக்கு தெரியாது. ஓலா மூலமா போயிட்டு தான் போவோம். அவங்க என் நம்பர் தெரியாது, எனக்கும் அவங்க நம்பர் தெரியாது. ஃபர்ஸ்ட் இதுல புக் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஊபர். இப்போ ஓலா. இப்போ இதுல புக் பண்ண போறீங்க? இப்போ ரேபிடோ புக் பண்ணலான்னு இருக்கு. ரேபிடோ போடுங்க. ஊபர்ல புக் பண்ணா அவங்க இப்பதான் கேன்சல் பண்ணிருக்காங்க. இவ்வளவு கேன்சல் பண்ண மாட்டேன்னாரு. இப்பதான் புதுசா கேன்சல் அவங்க கேன்சல் பண்ண புதுசா ஆர்டர் எடுத்திருக்காங்க. இப்பதான் ஓலா கேன்சல் பண்ணிட்டாங்க. அர்ஜென்ட்டுக்கு இந்த மாதிரி ஓலா ஊபர் புக் பண்ணோம்னா போற இடத்துக்கு போய் சேர மாட்டான் போல இருக்கு. பிரதர், ஊபர் புக் பண்ணுங்க பிரதர். ரேபிடோ புரியல. பண்ணுங்க சார். பண்ணிட்டேன். அது ரொம்ப லாங்கா இருக்கு. 1023 ரூபா. ரேபிடோ வந்து இது கேட்க மாட்டாங்க. 700 ரூபா கட்டுது, இது வந்து 1200 ரூபா கட்டுது. கன்ஃபார்ம் பிக்கப். கம்மி 50 ரூபா கம்மி பண்ணி போடு. ஹலோ சார், சொல்லுங்க சார். வணக்கம், சொல்லுங்க.
இல்ல நம்ம ஸ்டெர்லிங் அபார்ட்மெண்ட் சார். ஓகேண்ணா. எது நீங்க ரேபிடோல இருந்து கால் பண்றீங்களா? ஆமா. ஓகே சார், ஓகே சார். எங்க சார் இருக்கீங்க இப்போ கரெக்டா? நான் சபாயிட்ட நிக்கிறேன், சபா அபார்ட்மெண்ட். ஓகே சார், ஆப்போசிட்ல வைகுண்டம்ல வந்துருங்க சார். ஓகே. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே. ரேபிடோல எதுவுமே கேட்கல அவங்க, உடனே அவங்க வாரன்ட்டாங்க. ரேபிடோ வந்து பெஸ்ட்டு. ரேபிடோ பெஸ்ட். ஓலா ஊபர் கம்பேர் பண்ணும்போது ரேபிடோ பெஸ்ட். நான் ஓலா ஊபரில் 800 700 900 போட்டு அதிகமாக கேட்குறேன். 900 ரூபாய் உள்ள அமௌண்ட்டுக்கு 2800 கேட்காங்க. 3 மடங்கு கேட்குறாங்க. கேட்டால் கம்பெனிக்காரங்க கமிஷன் அதிகமாக எடுக்கிறாங்களாம். அதனால நம்மள்கிட்ட இருந்து அவங்க கொள்ளையடிக்கணும்னு எதிர்பார்க்காங்க, வேற ஒன்றும் இல்லை. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன வெங்கடேஷ்? என்ன பண்ணதுக்கு பாவப்பட்டவங்க எல்லாருமே இதேமாரி எமர்ஜென்சி போனால் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த ஒரு கஷ்டத்துக்கும் எதுவும் பண்ண முடியாது. ஐடியாவே கிடையாது. இல்லை, ஓலாக்காரங்களும் நல்லா இருக்கணும், ரேபிடோக்காரங்களும் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி புக் பண்ணுற நம்மளும் வந்து நல்லா இருக்கணும். நம்ம பரவாயில்ல பே பண்ணுறோம். உண்மையாகவே கஷ்டப்படுறவங்க நிலைமை இதில் என்னன்னு பார்த்தா அதான் ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ வந்து எல்லாருமே மனிதர்கள் தான், புக் பண்ணுற நாங்களும் மனிதர்கள் தான். நீங்கள் கஷ்டப்பட்டு நாங்களும் கஷ்டப்பட்டு தான் உட்காந்துட்டு வரோம் அந்த வண்டியில். டபுள் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா வந்து எல்லாத்துக்கும் நம்ம 3 நாள் ஆப் நம்மளுக்கு தெரியுறதுனால புக் பண்ணுறோம். தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, கஷ்டமான நிலைமையில இருக்கவங்க என்ன அதாவது பண்ணுவாங்க? இப்போ ஒரு 970 ரூபாய் ரவுண்டா எனக்கு ஒரு 1000 கொடுக்கணும்னா ஓகே, அவங்க கேட்கறது வந்து 2800ன்றது வந்து டெவலப்மெண்ட்ல போகுது. இப்போ ரீசன் என்னன்னா மழை எல்லாம் பெய்யுது, அப்ப எக்ஸ்ட்ரா நீங்க கொடுங்க அப்படின்றாங்க. இதை வச்சு நம்ம டிமாண்ட் பண்றாங்க. ஓகே, இது வந்து என்னன்னு யாரை இதை சரி பண்ண முடியுங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ வந்து ஓலா ஊபருக்கு ரீச் ஆகுதா இல்லை யாருக்கு ரீச் ஆகுது, இது வந்து எப்படி சரி பண்ண போறாங்கிறத லெட்ஸ் see. தேங்க்யூ. தம்பி ஃபைனலாக புக் பண்ணியாச்சு. எங்க ட்ராப்பு அந்த இருக்கிறதுல நல்ல ஒரு